Hi friends, welcome back to my channel and we cook homemade recipe. நம்ம இன்னைக்கு ஒரு சம்மர் ஸ்பெஷலாக ட்ரிங்க் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி சம்மர் டைமில் செஞ்சு குடிச்சு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும், ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், ஒரு நல்லா ஸ்வீட்டு டேங்கி டேஸ்ட் இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம கோலா சாப்பிட்றோம், அவங்களுக்கு கோலா பிடிக்கும் இல்லை, அந்த டேஸ்ட்டில் நம்ம சர்பத் பண்ண போகிறோம். காலக்கட்டா சர்பத், அதனால் காலக்கட்டை கோலா பிடிச்சி குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அடிக்கடி செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்த உடனே அப்படியே டெம்ப்ட் ஆகுற மாதிரி ஒரு ரெசிபி. நல்லா சம்மர் குடித்ததுன்னா அப்படியே ரிஃப்ரெஷிங் ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் என்ன பாத்திரத்தில் செய்கிறீங்க அந்த பாத்திரத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கடாயை எடுத்துருக்கு, அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கு. ஜீரகம் போட்ட உடனே கொஞ்சம் அது ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நம்ம அதில் ஆயில் எதுவும் ஊற்றக்கூடாது, வெறும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிசில் ஆரம்பிச்சிருச்சுன்னா, கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வரைக்கும் தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப கடியெல்லாம் கூடாது, அதே மாதிரி பச்சை இருக்கக்கூடாது. அதனால் மீடியம் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு போதும். மீடியம் உங்களுக்கு சீக்கிரமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரகம் அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சிடும். அந்த டைமில் நீங்கள் கேஸ் ஸ்லிமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பர்பிள் கலரில் ஒரு கிரேப்ஸ் கிடைக்கும், அந்த கிரேப்ஸ் எடுத்துருக்கு. பார்க்குறதுக்கு அப்படியே பர்பிள் கலராக பிளாக் மாதிரி தெரியும். அந்த கிரேப்ஸ் எடுத்துருக்கு. நான் 1/2 கிலோ எடுத்துகிட்டு நல்லா அந்த தண்டு இருக்கும்ல, அதுலேருந்து பிச்சு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே கிரேப்ஸ் ஜாஸ்தி வாஷ் பண்ணணும், அதில் கெமிக்கல் ஜாஸ்தி போட்டிருப்பாங்க. அதனால் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கிண்ணம் அளவுக்கு நான் சர்க்கரை போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு ஜிஞ்சர், 1 இன்ச்சுக்கு பாதி நான் 2 துண்டு கட் பண்ணி போட்டிருக்கு. 1/2 இன்ச் போட்டால் போதும், ஜாஸ்தி போடுறதுக்கு தேவையில்லை. இஞ்சி போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கணும். நல்லா சிசில் ஆகிற வரைக்கும் வதக்கணும். சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகி அந்த கிரேப்ஸ் கூட நல்லா சிசில் ஆகணும். அந்த கேரமல் மாதிரி ஆயிடுச்சுன்னா அது ஒரு ஃப்ளேவர் ஆட் ஆகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் 4 நிமிஷம் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு பபுள்ஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீரகம் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஒரு ஃப்ளேவர் ஆட் ஆகும். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் ஆட் ஆகும். இஞ்சி போட்டிருக்கனால ஒரு ஃப்ளேவர் ஆட் ஆகும். கொஞ்சம் அப்படியே சிசில் ஆகிடுச்சு பாருங்கள், எனக்கு பபுளாக வருது. இப்போ 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு கொதி வந்துருச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்துச்சுன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கிரேப்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு அந்த உள்ளுக்குள்ளே எல்லாம் நல்லா வெந்து போயிடும். வெந்து போயிடுச்சுன்னா வெந்துடுச்சுன்னா நல்லா குக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், செய்கிறதுக்கு ஈஸியாகிடும். நடுவில் நான் தொடர்ந்து பார்த்தேன் எவ்வளோ தண்ணி இருக்குது, எவ்வளோ வெந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகிடுச்சுன்னா பாருங்கள், கலர் பாருங்கள் இப்போவே அட்டகாசமாக இருக்குது. நான் இந்த ஜூஸில் ஒரு சொட்டு கூட கலர் ஆட் பண்ணவே இல்லை, ஏதோ கலர் ஆட் பண்ணவே இல்லை. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் க்ரீன் கிரேப்ஸில் கூட பண்ணலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் மாறும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இது மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் இதே நம்ம அரைச்சிட்டு ஜூஸ் வர்றோம்ல, அந்த ஜூஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த சம்மர் டைமில் உங்களுக்கு வெளியே போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டம்ளரில் போட்டுட்டு அப்புறம் சில் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்கலாம். இல்லைனா ஐஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்கலாம். இப்போ மீடியம் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூல் ஆகிறதுக்கு வச்சுட்டோம். கூல் ஆகிடுச்சுன்னா நம்ம மிக்சியில் அடித்து அப்படியே எடுத்துகிட்டு இப்போ ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். ஜலிச்சு எடுத்தாச்சுன்னா அப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற தோலெல்லாம் தனியாக வந்துடும். தனியாக வந்துருச்சுன்னா நம்ம வெறும் பியூர் ஜூஸ் உங்களுக்கு கிடச்சிடும். அதனால் இப்போ ரொம்ப திக்காக இருக்குது, இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ என்ன மாதிரி திக்னஸ் இருக்குது, இதில் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதை பரவாயில்ல, அதே எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு வந்து ஈவினிங் டைமில் கெஸ்ட் வந்துருச்சு, இல்லைன்னா மத்தியானம் கெஸ்ட் வந்துருச்சு, திடீர்னு யாரோ வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் இந்த சூடு டைமில் சம்மர் டைமில் நீங்கள் வந்து இப்படி பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ட்ரையான பாட்டில், கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு அப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணால் ஐஸ் க்யூப் போட்டிங்கன்னா போதும். இல்லைன்னா வந்து இதே கொஞ்சம் இன்னும் நம்ம ஜூஸ் கடிச்சிருச்சுல்ல, அதே இன்னும் கொஞ்சம் கடாயில் சேர்த்திட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஜில் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப் ட்ரே இருக்கும்ல, அதில் செட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஒரு வெளியிருந்து வந்துருச்சு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அந்த டைமில் நீங்கள் வந்து வெறும் அந்த ஐஸ் க்யூப் போட்டு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா எல்லாமே போட்டாச்சு, அதனால் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். இப்போ வந்து நம்ம ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரே ஒரு லெமன் யூஸ் பண்ணி நல்லா போட்டுடலாம். ஃபுல்லாக ஜூஸ் போட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட்டு, டேங்கி எல்லாமே உங்களுக்கு இனிப்பு, புளிப்பு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் சால்ட் இருக்கும்ல, அதை போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி முதல்ல செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கெஸ்ட்டு வந்தால் கூட அப்படியே போட்டு சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அவங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு ஒரு மனசுக்கு திருப்தி இருக்கும். அதனால நீங்கள் அந்த மாதிரி கூட செய்யலாம். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி சம்மர் டைமில் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரம்ஜானில் வந்து பார்த்திங்கன்னா நோன்பு டைம், இப்போ நோன்பு டைம் இருக்குல்ல, இஃப்தாரில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம இஃப்தாரில் தான் இது சாப்பிட்டா ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் டைம் நம்ம நாள் ஃபுல்லாக நோன்பு இருந்துட்டு இது நல்லா ரிஃப்ரெஷிங்காக ஆகிடுது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நல்லா டம்ளரில் சர்வ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நான் மேலேருந்து ஐஸ் க்யூப் போட்டேன். எனக்கு எடுக்கிறவே இது ஜூஸ் கெட்டி இருக்குது, அதனால் நான் தண்ணி சேர்க்கல. தண்ணி சேர்க்காமல் ஐஸ் க்யூப் போட்டாச்சுன்னா நீங்கள் அதை ஐஸ் க்யூப் கடைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எடுக்கிறவே இது கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இதில் ஐஸ் க்யூப் போட்டு நான் மேலேருந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஒரு மின்ட் லீவ்ஸோ லெமன் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. உங்களுக்கு என்ன டெக்கரேஷன் தேவை நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து ரிஃப்ரெஷிங்காக மின்ட் லீவ் கூட அதில் சின்ன சின்னதாக சாப் பண்ணி இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் நசுக்கி போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் மின்ட் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் போட மாட்டேன். வெறும் டெக்கரேஷனுக்காக நான் வச்சுருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.